Hi friends, welcome to snpainttech. இதுக்கு முன்னாடி டேம் ப்ரூஃப் கூல் ரூஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தரமான ஒரு வீடியோ. இதில் வந்து என்னன்னாக்கா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் இது. தயாராக இருக்கிறீர்களா? நம்ம காத்துக்கிட்டு இருந்த மாதிரி நமக்கு ஏற்ற ஒரு சர்ப்ரைஸ் இந்த வால்ஸு தான். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஆமாங்க, கண்டிப்பாக ஸ்பெஷலைட்டம் இதுதான். இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து வாட்டர் லீக்கேஜ். இப்போ நம்ம இதெல்லாம் சுரண்டி க்ளீன் பண்ணி பின்னாடி பாவம் எங்கள் ஓனரு ஒரு 2 பூ டிசைனை வந்து அழகாக தட்டி கிளியறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வால்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பட் உண்மையிலே வந்து இது பாருங்கள், எந்த மாதிரி வந்து நாங்கள் வேலை பண்ணுறோன்றது. இந்த மாதிரி டேமேஜெலாம் வந்து எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி எடுக்க முடியுமோ ரிமூவ் பண்ணியிருந்தோம். இப்போது எங்கள் ஓனர் தட்டிய பூலாம் வந்து சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடலாம். நாங்கள் மேஸ்திரியா கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நாங்களாம் ஆளினால் அழகு ராஜா. இவர் பேர் வந்து கோபி அண்ணா. இவர் வந்து எல்லா வேலையுமே செய்வார். அவங்க அந்த மனுஷனை இப்படி உசு பேத்தியே எல்லா வேலையும் வாங்கிடுவோம். பட் எல்லாமே அவருக்கு தெரியும், எலக்ட்ரிஷியன் வந்து இப்போ வந்து நம்ம 8 இன்ச் பிளேடில் வந்து சுரண்டி எடுத்த வால்ஸை வந்து இந்த மாதிரி ரெட் எம்ரி சீட்னு சொல்லுவாங்க, வச்சு பஃப் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடு பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீட்டாக ஒரே மட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு தான். இது தேய்க்கும் போதே வந்து நமக்கு தெரியும் ஈரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பவுட்ரு வந்து கொட்டலை, பவுட்ரு கொட்டுச்சுன்னா காஞ்சிருக்குன்னு சரி, காயிலனாக்கா ஈரமாக இருந்துச்சுன்னா பவுட்ரு கொட்டாது. லாஸ்ட்டாக வந்து அந்த சீட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஜவ்வு மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஹைட்ரோ லாக். அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பாக்குற? ஆனால் உண்மை என்னன்னா, இதை நாங்கள் அடித்து தான் நிறைய இடத்துல ஃபேமஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு வர வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லீக்கேஜ் டேமேஜ் இது மட்டும்தான். இப்போது மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ். இந்த ஹைட்ரோ லாக் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே ஒன்று பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லை நிறையவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். என்னடா இது நாக்கு குளருது. இது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறது பற்றி சொல்லி ஆகணும். தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் வச்சா கூட நல்லது தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 50 ml சொல்லுவாங்க ஒரு லிட்டருக்கு. நம்ம ஒரு 30 ml போட்டுக்கலாம், அது இல்லாமல் கூட அடிக்கலாம். இப்போ அந்த டப்பா க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அந்த 30 ml கூட. இங்கே பாருங்கள், டப்பா காட்டுறேன் நான். இப்போ மெட்டீரியலாக இருந்தால் ஒரு 4-5 முறை தண்ணி ஊற்றி அலசினா தான் அந்த அளவுக்கு சுத்தமாக வரும். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இது அப்ளை பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதே தெரியாது, ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்காரே வந்து கேட்பாங்க, ஏங்கப்பா அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். பட்டு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டம்மியாக தெரியுதோ அது வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட்டான அந்த ஹைட்ரோலாக் போட்டதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் கண்டிப்பாக வீட்டுக்கார் வந்து ஒத்துக்கினாங்கன்னா, அதாவது அவங்க வாங்கி கொடுத்து தான் இப்போ நம்ம வந்து இன்னொரு கோட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில வீட்டிலலாம் வந்து இந்த ஹைட்ரோலாக்கை போதுமானது தான். உண்மையிலே வந்து அது ஹைட்ரோலாக் வந்து தரமான ஒரு மெட்டீரியல் தான். இப்போது டேம் ப்ரூஃப் ஒரு கோட்டை நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம்.
டேம் ப்ரூஃப் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய விட்டுடலாம். அதுக்கப்புறமாட்டுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பட்டி கலக்கி பட்டி பார்க்கலாம். பட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்ம ரொம்ப டைட்டாகலாம், ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேமேஜாக இருந்த பீஸுக்கெலாம் வந்து ஒரு கோட் நம்ம வந்து பட்டி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாட்டுக்கு இந்த மாதிரி வால்ஸ் ஃபுல்லாக ஒரு கோட் வந்து அப்ளை பண்ணுறோன்னா பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைக்கா ஓட்டின மாதிரி அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட்டின்றது வந்து வெறும் சேஃப்டி மட்டும் கிடையாது. பட்டி வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு லுக்கு தரக்கூடிய ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் பட்டி. அது பார்க்குறதுனால வந்து நம்மளுக்கு வால்ஸு வந்து திடமாகிடும், சேஃப்டியாக இருக்குன்னு மட்டும் கண்டிப்பாக தப்பாக எண்ணாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. பட்டி வந்து ஒரு நல்ல லுக்கு தரும், அவ்வளோதான். பட் இந்த டேமேஜ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஹைட்ரோலாக்கோ ஒரு டேம் லாக்கோ இந்த மாதிரி சில மெட்டீரியலாக இருக்குது, டாக்டர் ஃபிக்ஸைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா காய விட்டதுக்கப்புறம் நல்லா தேய்க்கலாம். தேய்க்கும் போதே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அந்த பவுட்ரு கொட்டுது. அப்படின்னா வந்து வால்ஸில் வந்து ஈரம் வந்து வெளியே தள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி பவுட்ரு நல்லா கொட்டுச்சுன்னா மட்டும்தான் நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளும் லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே தேய்ச்சிக்கினே ஒரு எங்கள் ஓனர்கிட்ட ஒரு டவுட் ஒன்று கேட்டேன். ஏன் ஓனர், இந்த மாதிரிலாம் வந்து பட்டிலையும் டெஸ்ட்லேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே, ஒரு கூலி 10 ரூபா ஏற்றி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சம்பளத்தில் 100 ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா வேலையை பாரு அப்படின்னு கட்டினாரு. சரி ஓகே, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்தம் பட்டியெலாம் தேய்ச்சி முடிச்சுட்டு ப்ரைமர், எக்ஸ்டீரியர் வால் ப்ரைமர், இது தேவையில்லை தான், இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கோசரம் போடுறோம். எதுனாலனா அந்த வால்ஸில் வந்து ராயல் பிளேட் டிசைன் பண்ணுறதுனால அந்த பட்டியோட டெஸ்ட்டு வந்து அங்கங்கே பெறலாமல் இருக்கிறதுக்கு தான் ப்ரைமர் போடுறோம். முக்கியமாக வந்து நம்ம ஹைட்ரோலாக்கு டேம் ப்ரூஃப் ரெண்டுமே போட்டதுனால பட்டி பார்த்து டேரெக்டாக கூட பெயிண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 1 லிட்டருக்கு ஒரு 200 ml கூட போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வால்ஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour ட்ரை ஆனாவே போதும். மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம நல்லா ஒரு 1 hour ட்ரை காய விட்டு பேஸ் கோட் போடலாம். நான் சொந்த காசு நிறைய செலவு பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ பேஸ் கோட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ராயல் X123 இது வந்து டார்க் ரெட்டு ஷேடாக இருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரோலர்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணோம். பட்டு வால்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, டேமேஜ் இருந்துச்சு. சப்போஸ் நம்ம பட்டி பார்த்தது வந்து ரோலர்லேயே வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ரோலர் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கல கூட பேசுனா சொன்னார். அதே மாதிரி தான் அவங்களும் ஐடியா பண்ணி போட்டுக்கிறோம். இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்ஸ் ரேக்கிங் டிசைன் வந்து போட போகிறோம். அதான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி, மறந்துட்டுக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. இப்போது ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 4 அடி கேப் இருக்குது. ஒரே வால்ஸில் 4 அடி கேப் இருக்குது. எதுக்காகனாக்கா ஃபுல்லாக வந்து ஒரே செவரில் ரெண்டு டார்க் கலர் வேணாம், ஒயிட்டு தான். நம்ம என்ன பண்ணால் ஏடா வேணாம். அப்படியே ரெண்டாவது கோட்டை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் காய விட்டதுக்கப்புறம், ஏன்னா 4 மணி நேரம் காய விடணும்னா ராயல் வந்து அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் காயாது. நல்லா காஞ்சிச்சுனாக்கா அதனுடைய ஷைனிங் வந்து அதிகமாக வரும். இப்போது பக்கத்தில் வந்து ஒரு 4 அடி கேப் இருக்குது வால்ஸில். ஃபுல்லாக ரெட்டு போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஐவரி ஷேடு பண்ணுறோம். 1025. நான் அந்த டார்க் ஷேடுக்கு பக்கத்தில் ஒரு 4 அடி கேப் இருக்குது சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேப்பு தான் இது. ஃபுல்லாக வந்து ரெட்டே போட்டோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணி ஒரு 3/4 செவர் வந்து ரெட்டும் 1/4 செவர் வந்து லைட் கலரும் போடுறோம். இப்போது நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி வால்ஸில் வந்து தண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கின்னு M004 காப்பர் கோல்டு, இந்த கலர் வந்து காப்பர் கோல்டும் போடலாம், இல்லை 003 கோல்டும் போடலாம். சூப்பராக இருக்கும் இது. இந்த வால்ஸுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் வந்து எங்கள் ஓனர் ரொம்ப செலக்ட் பண்ணி வாங்கி வந்துக்கிறாரு. நல்லா ரோலரில் டிப் பண்ணி ஹெவி லோடாக வச்சு போட்டால் தான் ரேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது ட்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. எதனால்னா அந்த திக்னஸ் வந்து அந்தளவுக்கு உக்காரணும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போது நம்ம ரேக்கிங் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரேக்கிங் டூல்ஸ் வந்து ஒன்று இருக்குது, ரேக்கிங் ரோலர்னு சொல்லிட்டு. இந்த ரேக்கிங் ரோலரில் தான் நம்ம வந்து ரேக்கிங் போட முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை, கையிலேயே கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு ஒரு சில ஐடியா இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கான ஒரு வீடியோ பதிவு வர்றேன். பாருங்கள் நண்பர்களே, ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து டேமேஜாக இருந்த வால்ஸு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாக வந்து நாங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது ஒரு வீடியோ தனியாக வந்து போடுறேன் நான். நம்ம சேனல் வந்து புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். பெயிண்டிங் வந்து பண்ணுற ஐடியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அந்த மாதிரி நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய பதிவு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் எலிவேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த எலிவேஷனோட ஃபோட்டோவும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.